புதுவை மாநில கூடோ சங்கம் சார்பில் கூடோ பயிற்சி முகாமில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பெல்ட் வழங்கும் விழா காலாப்பட்டு தனியார் திருமண நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்க தலைமை பயிற்சியாளர் செல்வம் தலைமை தாங்கினார். கூடோ சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ் குமார் மற்றும் சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெல்ட் மற்றும் சான்றிதழை வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரியை அடுத்த பக்கிரிபாளையத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் திரௌபதி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்கள் அருள் பாலித்தார். பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாண நிகழ்வு தொடங்கியது. இதில் பக்கிரிபாளையம் கிராம தலைவர் காண்டிபன் தலைமையில் ஆபரண ஆடையுடன் 9 வகையான பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட பதார்த்தங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்ல திரௌபதி அம்மன் பெண் அழைப்பு நடைபெற்றது. பெண் அழைப்பு கோவிலில் முடிவடைந்தவுடன் அங்கு திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. வான வேடிக்கை மற்றும் மேலதாளத்துடன் நடைபெற்ற திரௌபதி அம்மன் பெண் அழைப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். சிங்கிரிகுடியில் புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலின் 2024ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் தேரில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்துச் சென்றனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து நரசிம்மரை வழிபட்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் மற்றும் கடலூர் வட்டம் சிங்கிரிக்குடி பஞ்சாயத்து நல்லவாடு வடக்கு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் தேவஸ்தான 82ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ சடல் போடுதல் மற்றும் ஸ்ரீ முத்தாலம்மன் தேரில் பவனி வருதல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் கணபதி ஹோமம், அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, ஸ்ரீ முத்தாலம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை தலைவர் சுப்பிரமணி, துணைத் தலைவர் வல்லத்தான், செயலாளர் சங்கர், துணை செயலாளர் முருகன், பொருளாளர் சபரிநாதன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் தேசிய வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன், கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எதிரே தினசரி மார்க்கெட் உள்ளது. காய்கறி, மளிகை, இனிப்பகங்கள், பழக்கடை, ஃபேன்சி ஸ்டோர் என 100க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான கடைகள் அமைந்துள்ளன. வியாபாரிகள் பலர் நடைபாதை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர். மார்க்கெட்டுக்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழியில்லாமல் அவதி அடைந்து வந்த நிலையில் மார்க்கெட் வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இது குறித்து பொதுமக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை
ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர், இளநிலை பொறியாளர், வருவாய் ஆய்வாளர்கள், அரியங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி வண்டி மற்றும் JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் நிறைவு நாள் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆலயத்தின் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பிரம்மோற்சவ விழாவின் தெப்போற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றன. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமிகள் 3 முறை தெப்பத்தில் வலம் வந்தனர். நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் பெரம்பை கிராமத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்கள் பொங்கல் பானையுடன் ஊர் முழுவதும் வலம் வந்து ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பார்ச்சார்கை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து நடைபெற்ற சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயில் சித்திரை மாத தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேரோட்டத்தையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அதன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையில் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் பெருமாள் கோவில் வீதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரமேஷ், அல்லிமுத்து, அய்யனார், அன்பு, ரமேஷ், கஜேந்திரன், மனோகர் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இதேபோல் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலயம் தேர் திருவிழா நடைபெற்றது. தேர் திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்டம் பாஜக துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏகாம்பரம், கண்ணபிரான், ராமதாஸ், தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கதிர்வேல் சுவாமி கோவிலில் வைகாசி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ கதிர்வேல் சுவாமிகள் மற்றும் வள்ளி தெய்வானை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானம் வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கஞ்சா விற்பனையை முற்றிலுமாக 3 மாதங்களில் ஒழிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். இதையடுத்து புதுவையில் உள்ள கூறிய நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரிக்கு ரயில் மூலம் கஞ்சா வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி முதலியார்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு விரைந்தனர். அப்போது ஒரிசா மாநிலத்திலிருந்து வந்த புவனேஸ்வர் விரைவில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது பயணிகளின் உடைமைகளை பரிசோதனை செய்த பின் அவர்களை வெளியே அனுப்பினர். போலீசாரின் அதிரடி சோதனை காரணமாக ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூட்கேஸ் கீழ இறங்க அல்லது அந்த பேக்ல விடுங்க. திண்டிவனம் மூங்கிலம்மன் கோயில் தெருவில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய 27ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவ ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோயில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ கங்கையம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் வானூர் வட்டம் ராயவோட்டை கிராமம் ஸ்ரீ மங்கள வாழி அம்மன் சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. சாகை வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு பெரியாண்டவர் பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குளக்கரை சென்று கரகம் ஜோடித்து கோயிலை வந்தடைந்து சக்தி கரகத்துடன் ஸ்ரீ மங்கள வாழி அம்மன் கிராம வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. மேலும் விரதமிருந்த பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக கோடை மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. மழை காரணமாக புதுச்சேரியில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. அதில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் காய்கறி வியாபாரத்தில் மார்க்கெட்டில் வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாயும், சாம்பார் வெங்காயம் ரூபாய் 65க்கும், தக்காளி ரூபாய் 35க்கும், ஜாம் தக்காளி ரூபாய் 50க்கும், கேரட் ரூபாய் 60க்கும், பீட்ரூட் ரூபாய் 35க்கும் விற்கப்பட்டது. இது பற்றி காய்கறி கடை வியாபாரி ஒருவர் கூறுகையில், தமிழகத்தில் கடுமையான வெயில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காய்கறிகளின் வரத்து குறைவாக உள்ளது. அதனால் புதுச்சேரியில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை இயங்குகிறது. இங்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். புத்த பூர்ணிமா மத்திய அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு மே 23ஆம் தேதி புத்த பூர்ணிமா கொண்டாடப்பட உள்ளது. மற்ற நாடுகளை தொடர்ந்து இந்தியாவிலும் புத்த பூர்ணிமா விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை முன்னிட்டு மாநில அரசுகள் பலவும் பொது விடுமுறை அறிவித்துள்ளன. இந்நிலையில் புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது எனவும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் VRS தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தனியார் நிறுவனமான ஏரோகிரீன் டெக்னாலஜிஸ் மூலம் இலகுரக ராக்கெட் மற்றும் ரோபோக்கள் ஆராய்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. அதன் தொடர்ச்சியாக VRS கல்லூரி வளாகத்தில் இலகுரக ராக்கெட் மாதிரி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏரோகிரீன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைவர்கள் ராஜ மனோகரன், கோவிந்தராஜ் மற்றும் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் சரவணன், முதல்வர் அன்பழகன் ஆகியோர் இலகுரக ராக்கெட் மாதிரியை அறிமுகம் செய்து வைத்தனர். நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு அதிகாரி ஜோசப், துறை தலைவர் சாதிக் பாஷா, மெக்கானிக்கல் துறை தலைவர் பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதுகுறித்து ஏரோகிரீன் டெக்னாலஜிஸ் நிர்வாகிகள் கூறுகையில், ஏரோகிரீன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பேரிடர் கால மீட்பு மற்றும் அவசர உதவிக்கு தேவைப்படும் இலகுரக ராக்கெட் அறிமுகம் செய்ய உள்ளது. சுமார் 11.45 கோடி மதிப்பீட்டில் இந்த இலகுரக ராக்கெட் உருவாக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்றனர்.
தேசத்தின் முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் 33ஆம் ஆண்டு நினைவு நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தனது ஆதரவுடன் ஊர்வலமாக சென்று மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அவரது ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். அகில இந்திய அளவிலான இன்டர் ஜோனல் 14 வயதுக்குட்பட்டோருக்கான மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கோவா மாநிலம் சச்சோரியம் பகுதியில் நடைபெற்றது. சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சிறுவர் சிறுமியர்கள் பங்கு பெற்றனர். அதில் புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் சிறுவர் சிறுமியர்கள் பங்கு பெற்று இரு அணிகளும் சிறப்பாக விளையாடி வெள்ளிப் பதக்கத்தை வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறுவர் மற்றும் சிறுமியரின் வெற்றி புதுச்சேரி மாநிலத்திற்கும் புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது. சிறப்பாக விளையாடி பதக்கங்களுடன் புதுவை திரும்பிய சிறுவர் சிறுமியர் அணிக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி சிறப்பான முறையில் பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அணி பயிற்சியாளர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். தொடர் வெற்றியை பதிவு செய்யும் புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ரத்தின பாண்டியனுக்கு பெற்றோர்கள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். நான் புதுப்பாக்கம்லேருந்து வரேன். நாங்கள் அண்டர் 17 நேஷ்னல்ஸ் போயிருக்கிறோம் கோவாவுக்கு. கேர்ள்ஸ் டீமும் பாய்ஸ் டீமும் செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். அதிகமான வெயில் இருந்தது, அதெல்லாம் தாண்டி நாங்கள் விளையாடுனது ரொம்ப ஹாப்பி. செகண்ட் ப்ரைஸ் எடுத்தது அதுக்கு மேலே ரொம்ப ஹாப்பி. நம்ம இந்த ப்ரைஸ் எடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஜனா சார், ஜெஸ்ஸி மேம், குழலி மேம், செக்ரட்டரி சார், ரத்னபாண்டியன் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.